வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக மெயினாக மசூர் தால் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மசூர் தால் அண்ட் எல்லோ பம்கின் பரங்கிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு சூப்பரான ஒரு டேஸ்டியான கீர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தட் டு வெரி ஹெல்தி. இதுக்கு மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு மசூர் தால் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான ஒரு பேனை ஹீட் ஆன அப்புறம் லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். மெயினாக இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இதோட எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது நல்லா ரோஸ்ட் ஆகும்போது பெருசாக அரோமா வராது, பட் இதோட கலர் வந்து டார்க்காக இருக்கிறது லைட் ஆகும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம். அதே 1/4 கப்பு அளவுக்கு நமக்கு துருவின பரங்கிக்காய் தேவைப்படும். தோலை சீவிட்டு துருவி 1/4 கப்பு எடுத்துக்கலாம். துருவின பரங்கிக்காயை ஒரு சின்ன குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குவோம். வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்க்கலாம். நல்லா வதங்கின அந்த பரங்கிக்காய் கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மசூர் தாலையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏற்கனவே வறுத்துருக்கோம், இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1/4 கப்பு மசூர் தாலுக்கு 5 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துருவோம். ஒரு 4-5 குங்குமப்பூ இதழ்கள் சேர்க்கலாம், இது ஆப்ஷன் தான். லிட்டு போட்டு மூடி வெயிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில். ஓசை அடங்கினோடனே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் மத்து வச்சு மசிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஹேண்ட் பிளெண்டரை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் குடிக்கும்போது ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம், இல்லை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours ஜில்லுன்னு ஆகிறதுக்கு வச்சுருவோம். நல்லா சில்லுன்னு ஆன அப்புறம் ஒரு சர்விங் கப்பில் மாற்றி மேலே கொஞ்சம் கிரேட்டட் பாதாமையும் போட்டோம் அப்படின்னா சூப்பர் எம்மி டேஸ்டியான ஹெல்த்தியான மசூர் தால் எல்லோ பம்கின் கீர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.